வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸை பத்தி பார்க்க போறோம். அதாவது அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக ஆண்டுதோறும் தமிழ்நாடு முதலமைச்சர் திறனறை தேர்வு நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சர் திறனறை தேர்வுக்கு எவ்வாறு விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் திறனறை தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதற்கான தகுதிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்க, இதுல ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இந்த பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி டைப் ஆஃப் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற பேஜ் ஓபன் ஆகும். இதுல நீங்க கீழே வந்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இதுல ஃபர்ஸ்ட்லயே TNCM TSC அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் திறனறை தேர்வுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் 2024 அப்ளிகேஷன் பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த பிரஸ் ரிலீஸை பார்ப்போம். அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு, அதாவது TNCM TSC ஜூலை 2024 2024-2025 கல்வியாண்டிற்கான தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனாய்வு தேர்வு 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 2023-2024 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பயின்று தற்போது 2024-2025 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பினை அரசு பள்ளிகளில் பயிலும் மாணாக்கர்கள் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். இத்தேர்வில் 1000 மாணாக்கர்கள், அதாவது நடைமுறையில் உள்ள இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 500 மாணவர்கள் மற்றும் 500 மாணவியர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு உதவித்தொகையாக ஒரு கல்வியாண்டிற்கு ரூபாய் 10,000, அதாவது மாதம் ரூபாய் 1000 வீதம் ஒரு கல்வியாண்டிற்கு 10 மாதங்களுக்கு மட்டும் இளநிலை பட்டப்படிப்பு வரை வழங்கப்படும். தமிழ்நாடு அரசின் 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் கணிதம், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் கொள்குறி வகையில் தேர்வானது 2 தாள்களாக நடத்தப்படும். முதல் தாளில் கணிதம் தொடர்புடைய வினாக்கள் 60 இடம்பெறும். இரண்டாவது தாளில் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தொடர்புடைய வினாக்கள் 60 இடம்பெறும். முதல் தாள் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும், இரண்டாம் தாள் பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரையிலும் நடைபெறும். மாணாக்கர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்ப படிவத்தினை 11/6/2024 முதல் 26/6/2024 வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அவ்வாறு பதிவிறக்கம் செய்யப்படும் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து தேர்வு கட்டணமாக ரூபாய் 50 சேர்த்து 26/6/2024 மாணவர்கள் பயிலும் தங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் ஒப்படைக்க வேண்டும். இவ்வாறு அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு பற்றி செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே நீங்க சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் ஜூலை 2024 அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல உங்க எமிக்ஸ் நம்பரை இங்க என்டர் பண்ணணும். எமிக்ஸ் நம்பர் உங்க TCல இருக்கும், அல்லது உங்க பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கேட்டு நீங்க உங்க எமிக்ஸ் நம்பரை தெரிந்து கொள்ளலாம். உங்க எமிக்ஸ் நம்பரை கிளியரா இங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்ட வேண்டும். அப்புறம் நேம் ஆஃப் த கேண்டிடேட் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு உங்க பெயரை கிளியரா எழுதிக்கோங்க. அப்புறம் மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் உங்க செக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. உங்க கம்யூனிட்டியை டிக் பண்ணிக்கோங்க. பிசிக்கலி சேலஞ்சட் கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபாதர் அல்லது கார்டியன் நேம், மொபைல் நம்பர், ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ் வித் பின்கோடு, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் வித் பின்கோடு. உங்க வீட்டு முகவரியை தெளிவாக எழுதிக்கோங்க. உங்க ஸ்கூல் முகவரியையும் தெளிவாக எழுதிக்கோங்க. அப்புறம் கேண்டிடேட் சிக்னேச்சர் செய்ய வேண்டும். அப்புறம் இங்க பேரண்ட் சிக்னேச்சர் செய்ய வேண்டும். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்து 26/6/2024 முன்பாக உங்களது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பித்து விடுங்கள். விண்ணப்ப கட்டணமாக ரூபாய் 50 சேர்த்து உங்களது பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.